குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ரிசல்ட் பற்றி தான். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ், உங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போது எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு சொல்ல போகிறேன், கேர்ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸாம் ரிசல்ட் செக் பண்ணுற வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், அதில் போய்ட்டு உங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த் அண்ட் இயர் இந்த ஃபார்மேட்டில் போடணும். ஸ்லாஷ் போட்டு தான் போடணும், மைனஸ்லாம் போட்டு போடாதீங்க. ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. கீழே இந்த கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேப்ச்சா சரியாக தெரிலனா ரெஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். ரெஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எந்த கேப்ச்சா இருக்கோ அந்த கேப்ச்சா போடுங்க. ஸோ கேப்ஸ் அண்ட் ஸ்மால் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டு வியூ ரிசல்ட்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ எல்லோரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.